கிரேவி பண்ணுறதுக்கு சோம்பு பட்டை எல்லாம் போட்டு வதக்கி வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டாச்சு. அப்புறம் தக்காளி பழத்தை வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினா நல்லாயிருக்கும். இல்லாமல் நம்ம காலெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். இது எண்ணெயில் போட்டு வதக்கி வச்சுருக்கோண்டு எண்ணெயில் போடலை. நம்ம தனியாக போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடும். நல்லா வதங்கினாதாங்க நல்லாயிருக்கும். நல்லா வதங்கிட்டோம். கொஞ்சம் லைட்டாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். லைட்டாக மிளகு கொஞ்சம் சிக்கன் மசாலா சேர்க்கலாம். சிக்கன் மசாலா இருக்கான்னு பார்த்துட்டு சிக்கன் மசாலா இல்லை, கறி மசாலா தூள் தான் கொஞ்சம் இருக்குது, அதை போட்டுக்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கடனை காணலான வந்து வணக்கி போட்டால் சூப்பராக இருக்கும். வணக்கி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். சரி கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அவ்வளோதாங்க. இது வந்து காலையில் சீக்கு டைம் இருக்காது. வேலையை போகலான்னு இருக்கணும். அதான் இப்போவே லைட்டாக மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கணும். இந்த எண்ணெயில் செஞ்சோன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். காட்டணும் சரிங்களா? நல்லா மனம் கட்டணும். சோறு கொஞ்சம் சிக்கன் கறி வச்சு போட்டு சிக்கன் கறி கொஞ்சம் நல்லா வணங்கட்டும் சரிங்களா? இந்த மாதிரி வீடியோ பிடிச்சோன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். வாங்க, காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வாங்க.